ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சென்னை ஸ்டைல் வடைக்கறி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மிக்சிங் பவுலில் 250 கிராம் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 1-2 பதத்துக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு வரணும், தண்ணி எதுவும் ஊற்றாமல். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம். நல்லா அடை மாதிரி தட்டிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா மாவுகளையும் இதே மாதிரி அடை மாதிரி செஞ்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வடைகறிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கல்பாசி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆயிலே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். தண்ணி இன்னும் 1 செம்பு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு கொதி வரட்டும். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்ச அடையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற இந்த மசாலா கூட கட் பண்ணி வச்ச இந்த அடையை சேர்த்துடலாம். அடையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுறலாம். போட்ட அடையும் மசாலாவும் கலந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வடைக்கறி. இந்த வடைக்கறி இடியாப்பம், இட்லி, பூரி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சென்னை ஸ்டைல் வடைக்கறி. இன்றைக்கி இடியாப்பத்தோடு இந்த வடைக்கறி வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுவையான சூப்பரான சென்னை ஸ்டைல் வடைக்கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.